முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 119. ஏப்ரல் 30, 1990. ஆண்டவரே, என் தேவனே, உம் அன்பில் எங்களை ரட்சியும், உம் ஒளியில் எங்களை உயர்த்தும், உமது அளவற்ற இரக்கத்தை கொண்டு எங்களை மன்னியும், விசுவாசத்தில் எங்களை பலமுள்ளவர்களாக்கும், நாங்கள் ஒன்றாய் இருக்குமாறு எங்களை இணையும். இதனால் நாங்கள் ஒரே தேவ நற்கருணை பேடையை சூழ்ந்திருந்து ஒரே குரலாக ஒரே ஆண்டவரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞான ஸ்நானமும் அனைவருக்கும் மேலாகவும் அனைவரின் வழியாகவும் அனைவருக்குள்ளும் தந்தையாக இருக்கும் ஒரே கடவுள்தாம் இருக்கிறார்கள் என்று சொல்வோமாக. குறிப்பு: எபேசியர் ஆகமம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. அப்படியானால் என்னை கண்டு பாவிக்க முயற்சி செய். அப்படியானால் உம்மை கண்டு பாவிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஞானம் குழந்தைகளாக மட்டுமே இருப்பவர்களுக்கு தரப்படுகிறது. அவர்கள் இதய எளிமையில் என்னை தேடாத வரைக்கும் ஞானம் அவர்களுக்கு தரப்படாது. அவர்களுடைய அறிவு வேலை செய்து கொண்டிருக்கும் வரையிலும் ஞானம் மறைவாகவும் அவர்களுக்கு ஒரு புதிராகவும் நிலைத்திருக்கும். ஆண்டவரே, அவர்கள் இறுதியாக தங்கள் கண்களால் உமது அழகையும் உமது மகத்துவ பேரொளியையும் காணுமாறு அவர்களது அறிவை கிழித்து அகற்றும். சிறு இதயமே, அப்படியானால் அவர்களுக்காக ஜெபி. இந்த கடவுளற்ற காலங்களில் ஜெபி. உன் ஜெபங்கள் நன்கு கலக்கப்பட்ட தூபத்தை போல் இருக்கட்டும். அவர்களுடைய பார்வையை நான் அவர்களுக்கு திருப்பி தருமாறு ஜெபி. நான் அவர்களிடம் சென்று அவர்களது நிரந்தர உறக்கத்திலிருந்து அவர்களை எழுப்புமாறு ஜெபி. என் சிறியவளே, என்னால் திருச்சட்டம் உனக்கு கொண்டு வரப்பட்டவளே, ஜெபி. என் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுபவளாக அவர்கள் தங்கள் பாவத்திற்கு இறந்து பரிசுத்தத்தனத்திற்கும் அன்புக்கும் விசுவாசத்திற்கும் உயிர் தழுமாறு ஜெபி. ஞானம் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் என் பேரில் தாங்கள் கொண்டுள்ள இதய எளிமையாலும் பரிசுத்தமான அனைத்தின் மீதும் தங்களுக்குள்ள ஆர்வத்தாலும் ஆன்மாக்களை என்னிடம் ஈர்த்து வருவதில் அவர்களுக்குள்ள தாகத்தாலும் தங்கள் ஞானத்தை அவர்கள் வெளிக்காட்டுவார்களாக. இந்த எல்லா காரியங்களும் தாழ்ச்சியோடும் அன்போடும் செய்யப்படுவனவாக. நீ கேட்பதை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ போதிய அளவுக்கும் உன் இதயத்தை கொண்டும் ஆழ்ந்து ஜெபிப்பதில்லை என்பதுதான் அதன் காரணம். இப்போது வா, என் பிரசன்னத்தை ஒருபோதும் மறக்காதே. நான் உன் பரிசுத்தரும் உன்னை அனைவரிலும் அதிகமாக அன்பு செய்பவருமாக இருக்கிறேன். குறிப்பு: நான் வற்புறுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், பொறுமையுள்ளவர், மன்னிப்பவர், உம்மை மன்றாடுவோர் அனைவருக்கும் மிகுந்த அன்புள்ளவர். என் ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் அளவுக்கு மீறி வறியவையாக இருந்தாலும் அவற்றை கேட்டருளும். எங்கள் மீது இரக்கம் கொண்டு உமது செவியை திறந்தருளும். நாங்கள் பாவிகள், புனிதர்கள் அல்ல. ஆயினும் நீர் நோயாளிகளிடம் சென்று உமது அன்பை கொண்டு அவர்களை குணமாக்குபவர் என்று பெயர் பெற்றிருக்கிறீர். நாங்கள் அனைவரும் நோயுற்றிருக்கிறோம். பாவத்தில் மூழ்கி போயுள்ள ஒரு நோயற்ற தலைமுறையாக இருக்கிறோம். எங்களிடம் வந்து எங்களை குணமாக்கி எங்கள் நம்ப இயலாத அவிசுவாசத்தில் விசுவசிக்க எங்களுக்கு உதவும். என் நீதி நித்தியமானது. நான் உங்கள் அனைவர் மீதும் கொண்டுள்ள அன்பு அளவற்றது. இடைநிலையில் உள்ளவர்கள் மீதும் நோயுற்றோர் மீதும் எனக்குள்ள தயவிரக்கம் பெரியது. அது மனித புத்திக்கு எட்டாதது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் ஜெபங்களுக்காக ஆவலோடு மூச்சிரைத்தபடி நான் என் வாயை திறக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்து எங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டுமென என் சகோதரர்களின் சார்பாகவும் உம்மிடம் கேட்கிறேன். உமது அன்பில் எங்களிடம் திரும்பி வாரும், எங்களை சுத்திகரியும். நான் அன்பாக உங்களிடம் திரும்பி வரும் என் நெருப்பு உங்கள் அனைவரையும் சுத்திகரிக்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு புதிய வானகத்தையும் ஒரு புதிய பூமியையும் வாக்களித்திருக்கிறீர். சிறியவளே, அதைவிட அதிகமாகவே நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். ஒரு புதிய ஜெருசலேமை
நான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். மேலும் நான் உங்கள் மத்தியில் தங்கி வாழ்வேன் என்றும் நான் வாக்களித்திருக்கிறேன். நான் என் இல்லத்தை உங்கள் நடுவே அமைப்பேன். பார்த்தாயா, இனி மிக விரைவில் நான் உங்களோடு இருப்பேன். அப்படியானால் ஆண்டவரே, விரைந்து வாரும். நாங்கள் அனைவரும் இரண்டாவது பெந்தேகோஸ்தேக்காகவும் இரண்டாவது வருகையாகிய உமது பரிசுத்த ஆவியின் பொழிவுக்காகவும் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் என்னை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? குறிப்பு: அச்சத்தோடும் வருத்தத்தோடும் நான் இதை சொன்னேன். ஏனெனில் என் ஆண்டவரே, பலருமை வரவேற்க தயாராக இல்லை என்ற இந்த வார்த்தைகளை சொல்வது கடினமாக உள்ளது. அப்படியானால் என்னை அசட்டை செய்பவர்களுக்காக ஜெபி. கடவுளற்ற மனிதர்களுக்காக ஜெபி. என்னை வரவேற்க தயாராக இல்லாதவர்களுக்காக ஜெபி. உங்களை ஆயத்தம் செய்யுங்கள். அத்திமரம் கனிந்து விட்டது. விரைவில் நீங்கள் அதன் கனிகளை உண்பீர்கள். வா, நாங்கள் நாம். ஆம் என் ஆண்டவரே, நாங்கள் நாம். மே 12, 1990. இயேசுவா, நான் தான். சமாதானம் முன்னோடு இருப்பதாக. வசுலா, நாளை என் தேவாலயத்தில் உன் காலடி சத்தத்தை நான் கேட்க செய். நான் உனக்காக பொறுமையற்றவராக காத்து கொண்டிருப்பேன். நான் உன்னோடு என்னை இணைத்துக் கொள்ளும் இந்த நேரத்திற்காக நீயும் என்னைப் போலவே பொறுமையற்றவளாக இருக்கிறாயா வசுலா? குறிப்பு: இயேசு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். அவர் எழுத விடாமல் நான் தடுத்தேன். இதை நான் எழுதவிடு. நான் உன்னை அன்பு செய்கிறேன். இன்னும் எனக்கு பதில் கூற நீ மனதாயிருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் கிரேக்க கோவிலுக்கு போவேன். ஆனால் எனக்கு எப்போதும் மொழி பிரச்சனை இருக்கிறது. குரு என்ன சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அங்கே இருந்து உன் இதயம் பேசுவதை கேட்கிறேன். என்னிடம் பேசு. வா, இதை கேள். உன்னை காண்பதற்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் ஒரு தோழியை நீ சென்று சந்திக்கிறாய் என்று வைத்துக்கொள். உன் தோழியை சந்தித்ததும் நீ அசையாமலும் தொலைவாகவும் இருப்பாயா? அல்லது அவளிடம் போய் அன்போடு அவளை முத்தமிட்டு வாழ்த்துவாயா? அதன் பின் நீங்கள் சேர்ந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்களா? நீ உட்கார்ந்து மௌனமாக இருப்பாயா? நீ பேசுவாயில்லையா? என் இல்லத்திற்கு நீ வந்து என்னை சந்திக்கும் போதும் என்னோடு நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ என்னை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் உன் இதயம் அக்களிப்பதை நான் உணர விரும்புகிறேன். உன் இதயம் என்னிடம் பேசுவதை நான் கேட்க விரும்புகிறேன். உன் கடவுளாகிய என்னோடு பேசுவது ஜெபிப்பதாக இருக்கிறது. என் செவி அப்போது உன் உதடுகளோடு ஒட்டி கொண்டிருக்கும். நான் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு தேன் துளியைப் போல வரவேற்பேன் மகளே. அதன் பின் என் மாபெரும் நேரம், நான் மிக அதிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் நேரம், கொல்கொத்தாவில் நான் என்னை உனக்கு தந்திருந்த நேரம், என் பழியின் திருமணி, உன் மீட்பின் திருமணி, நான் உன்னோடு என்னை ஒன்றிக்கும் திருமணி நேரம் வருகிறது. நீங்கள் இருவரும், குறிப்பு: என் ரசிய தோழியும் நானும், என்னை உட்கொள்வதற்காகவும் என்னை பருகுவதற்காகவும் நான் காத்து கொண்டிருப்பேன். என் குழந்தாய், நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். இந்த அன்பின் கணங்களை, திவ்ய நன்மையின் இந்த கணங்களை எனக்கு தர மறுக்காதே. என் ஆண்டவரை, ஆண்டவர் துதிக்கப்படுவாராக. கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வாழ்த்தப்படுவாராக. சிறியவளே, சமாதானம் உன்னோடு இருப்பதாக. என்னை மகிழ்வி, என்னை பகுத்துணரு. நீ என்னோடு இருக்கும் இந்த நிமிடங்கள் எனக்கு ஒரு இன்பமாக இருக்கின்றன. அவை தாகமாயிருக்கும் நிலத்தால் வரவேற்கப்படும் மழையைப் போல் இருக்கின்றன. நீ பேசுவதை கேட்பதில் நான் இன்பம் காண்கிறேன். குறிப்பு: இயேசு சற்று நேரம் மௌனமாக இருந்தார். அதன் பின் நீ எழுத விரும்புகிறாயா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். நான் உனக்கு தந்துள்ளதை எடுத்து வாசி. எனக்கு சொல். இந்த எல்லா துன்ப சோதனைகளையும் மீறி நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆம்.
மலரே, உன் இதழ்களில் ஒன்று பீக்கப்படும் போது மற்றொரு இதழ் அதன் இடத்தை எடுத்துக்கொள்வதை நான் உறுதி செய்து கொள்கிறேன். என் ஒளியைக் கொண்டு நான் உன் காம்பை உறுதியானதாக்குகிறேன். நான் எப்படி உன்னை காவல் காக்கிறேன், எத்தகைய அக்கறையோடு உன்னை நடத்துகிறேன் என்பதை மட்டும் நீ அறிவாயானால், நீ சோர்வாக இருக்கும்போது என் மீது சாய்ந்து கொள், நான் உன்னை இளைப்பாற்றுவேன். வா. பிற்பாடு சியோனுக்கு மேலே லென்ஸுக்காக செய்தி. அன்பு குழந்தைகளே, சமாதானம் உங்களோடு இருப்பதாக. என் அன்பில் உங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக இங்கே கொண்டிருப்பதில் என் திரு இருதயம் மகிழ்ச்சியோடு பாடுகிறது. உங்கள் ஜெபங்கள் என் செவிகளுக்கு இசையைப் போல் இருக்கின்றன. என்னிடம் வாருங்கள், நான் உங்கள் ஆவியை என்னுடைய ஆவியை கொண்டு நிரப்புவேன். நீங்கள் இருக்கிறபடியே என்னிடம் வாருங்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களை பரிசுத்தமாக்கும்படி உங்களை உயர்த்துவேன். இன்று என் சிலுவை பரிசுத்தத்தனத்திற்காக கூக்குரலிடுகிறது. நான் பரிசுத்தர் என்றும் நீங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றும் உங்களுக்கு நினைவூட்டுமாறு என் குரல் இந்த பூமியின் 4 மூலைகளிலும் எதிரொலிக்கிறது. தலைமுறையே, நீ எவ்வளவு பலவீனமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா? உன் யுகம் என் கண்களுக்கு வெறுப்பானவையும் என் மனதிற்கு ஒவ்வாதவையுமான உருவங்களை உருவாக்கியுள்ளது. நீங்கள் உருவாக்கியுள்ள இந்த பாபிலோனில் நான் இறங்கி வரும்போது என் படைப்பில் மிக பெரும் பகுதி சிறைப்பட்டிருப்பதை, தீயவனால் அது பிடிக்கப்பட்டிருப்பதை நான் காண்கிறேன். அவன் கடவுளற்றத்தனம், பகுத்தறிவுவாதம் மற்றும் அக்கிரமத்தை அவர்களுக்கு உணவாக தருகிறான். இந்த எல்லா காரியங்களையும் நான் காணவில்லையா? புனிதர்களின் மன்றாட்டுகள் என் செவிகளை எட்டியுள்ளன. நான் இப்போது நெருப்பின் மீது இருப்பது போல் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் அதிக காலம் காத்திருக்க மாட்டேன். நான் இந்த இருளில் உங்களை அதிக காலம் விட்டுவிட மாட்டேன். நான் உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் ஒரு குறுகிய காலத்தில் உலகம் என்னை மீண்டும் காணும். ஆம், அன்பானவர் உங்கள் மீது இறங்கி வந்து உங்கள் நடுவில் வாழ்வார். ஆனால் உங்கள் மரங்கள் மேன்மையுள்ள கிளைகளோடும் அடர்த்தியான இலைகளோடும் உயரமான அடிமரங்களோடும் பூக்க தொடங்கும் முன்னும், வானத்து பறவைகள் அவற்றின் கிளைகளில் கூடு கட்டத் தொடங்கும் முன்னும், உங்கள் தாகமுள்ள மண்ணுக்கு நீர் பாய்ச்ச நான் ஆறுகளை பரப்பும் முன்னும், நான் மோட்சத்திலிருந்து என் சுத்திகரிக்கும் நெருப்பு தூண்களை அனுப்புவேன். உங்கள் எல்லோரையும் சுத்திகரிக்க நான் எண்ணுகிறேன். மரித்தோரின் பிரசன்னத்தில் மரித்தோர் அக்களிக்கும் போது நாட்கள் கடந்திருக்கும். இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு நீங்கள் ஒரே மொழியை, அன்பு, தெய்வீக அன்பு என்று அழைக்கப்படும் என் சொந்த மொழியை பேசுவீர்கள். எல்லா தீமையையும் சீர்கேட்டையும் அணைத்துவிட நான் எண்ணுகிறேன். இதனாலேயே இந்த நாட்களில் என் திரை சூரியனின் மீதும் நிலவின் மீதும் விண்மீன்களின் மீதும் வீசப்படும். நான் சூரியனை இருண்ட மேகங்களை கொண்டு மூடிவிடுவேன். நிலவு உங்களுக்கு தன் ஒளியை தராது. வானத்திலுள்ள ஒளியுள்ள அனைத்தையும் உங்களுக்கு நான் மங்கலாக்கி விடுவேன். உங்கள் நாடுகளை நான் இருளில் மூடுவேன். இதனால் பாபிலோன் பாவத்தோடு திருமணம் புரிவதை நிறுத்திக் கொள்ளும். அது அப்போது என் அன்பின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் நான் அதில் என் திருச்சட்டத்தை துறந்தவர்களை தீப்பிழம்புகளால் சுட்டெரிப்பேன். உங்கள் யுகம் என் மாபெரும் அன்பை மதித்து போற்ற தவறிவிட்டது. அது என் திருப்பெயரை அவமதித்து விட்டது. என் தேவாலயத்தின் அந்தரங்கத்திற்குள்ளேயே ஊடுருவிவிட்ட மாபெரும் விசுவாச மறுதலிப்பே இதன் காரணம். தலைமுறையே, இன்று என் அருளின் ஆவியானவர் முன் எப்போதையும் விட அதிக தாராளமாக உங்களுக்கு உதவி செய்ய வருகிறார். பார்த்தீர்களா? நான் உங்கள் நாடுகளை அர்ச்சிக்குமாறும் உங்கள் அனைவரையும் அர்ச்சிக்குமாறும் பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் புதிய பீடங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். வரப்பிரசாதத்தை கொண்டே உங்களை எழுப்பவும், உங்களை என் தீச்சுடரை சுமந்து செல்லும்
உயிருள்ள பீடங்களாக ஆக்கவும் நான் விரும்புகிறேன். ஏனெனில் உங்களுக்குள் என் பரிசுத்தத்தனத்தின் உயிருள்ள ஆவி, ஒப்பற்றதும் இரகசியமானதும் கரைபடாததும் மாசற்றதுமான என் ஆவி வாழ்ந்து கொண்டிருக்கும். அதன் பின் நான் உங்களை பூமி முழுவதன் மீதும் அனுப்புவேன். உங்கள் செய்தி என் அளவற்ற அன்பை அறிவிப்பதாக இருக்கும். என்னை அன்பு செய்பவர்களாகிய உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். உலகம் முழுவதன் மீதும் வரவிருக்கும் இந்த இருளின் நாட்களில் நான் உங்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வேன். என் திரு இருதயத்தின் உள் ஆழங்களில் நான் உங்களை வைத்து பூட்டிக் கொள்வேன். நான் உங்களோடு இருப்பேன். ஆனால் என் பலிபீடங்களை உடைப்பதிலும் அவற்றை ஏறி மிதிப்பதிலும் தங்கள் காலத்தை செலவிட்ட அனைவருக்கும் ஐயோ கேடு. என் தீர்க்க தரிசிகளை கொள்பவர்களுக்கு ஐயோ கேடு. கருத்த மிருகத்தை பின் செல்வோருக்கு ஐயோ கேடு. என் எச்சரிக்கைகளை நிராகரித்து அவற்றை புறக்கணித்து அலட்சியம் செய்யும் அனைவருக்கும் ஐயோ கேடு. இந்த இருளின் நாட்களில் அவர்கள் என்னை அழைப்பார்கள், ஆனால் நான் பதில் சொல்ல மாட்டேன். என் 5 காயங்களும் விரிய திறந்திருக்கின்றன. என் திரு ரத்தம் மீண்டும் எல்லா பக்கங்களிலும் பொங்கி வழிகிறது. மனம் திரும்பு தலைமுறையே, மனம் திரும்பு. பேச வாய் திறக்கும் முன் இருமுறை யோசியுங்கள். உங்கள் மனதை கொண்டு அன்றி உங்கள் இதயத்தை கொண்டு என்னை தேடுங்கள். உங்கள் கடவுளாகிய என்னை கண்டு பாவியுங்கள். என் காலடி சுவடுகளில் என்னை பின் செல்லுங்கள். நீங்கள் பேசும் முன் இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து என்ன கூறியிருப்பார் என்றோ, அல்லது இந்த சூழ்நிலையில் கிறிஸ்து என்ன செய்திருப்பார் என்றோ உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் உதடுகளை திறக்கும் முன் 1க்கு 2 முறை யோசியுங்கள். உங்கள் உதடுகள் உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாகிவிட அனுமதியாதீர்கள். உங்கள் ஆவி உங்களுக்கு தீங்கிழைக்க அதை அனுமதிக்காதீர்கள். என்னை கண்டு பாவியுங்கள். என் சாயலின் உத்தம பிரதிபலிப்பாக இருங்கள். முறையாக ஜெபம் செய்ய உங்களால் முடியவில்லை என்றாலும் என் ஆவி உங்களுக்காக ஜெபம் செய்யும். பார்த்தீர்களா, நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். என் மாபெரும் அன்பை மதித்து பாராட்ட நீங்கள் தவறும் போதும் என் திருப்பெயரின் பொருட்டு நான் இன்னும் அதிகமாக உங்களை நோக்கி குனிந்து உங்களை தூக்கிக் கொள்கிறேன். என் அன்புள்ள கருணையில் நான் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன். என்னை மன்றாட நீங்கள் உங்கள் வாயை திறக்கும் அதே நிமிடத்தில் நான் உங்களிடம் பறந்து வந்து உங்கள் உதடுகளின் மீது என் காதை வைத்துக் கொள்கிறேன். நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தேற்றி என்னை கழிப்படைய செய்கிறது. உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் ஜெபங்கள் என்னை வந்து அடையட்டும். ஏனெனில் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் சேரமாட்டான். விண்ணகத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவனே சேருவான். குறிப்பு: மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை. ஆகவே அன்போடு பேசுங்கள். நான் நீங்கள் சொல்வதை கேட்பேன். அன்போடு கொடுங்கள். நான் உங்களை அறிந்திருப்பேன். அன்போடு ஜெபியுங்கள். என் அரசின் கதவுகள் உங்களை வரவேற்கும்படி உங்களுக்காக திறக்கும். நீ என்னுடையவன், நீ என் வித்து, என் பிதாவிடம் வா என்று நான் உங்களிடம் கூறுமாறு அன்போடு செயல்படுங்கள். நானே அன்பு. அன்பில் வாழ்பவன் எவனும் என்னில் வாழ்கிறான், நான் அவனில் வாழ்கிறேன். என் அரசில் நுழையும்படியாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் திருச்சித்தத்தை செய்யுங்கள். வாழ்வின் மரத்தின் வேர் அன்புதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். என் குழந்தைகளே, உங்கள் இதயத்தை கொண்டு அதிகமாக ஜெபியுங்கள். என் செவி உங்கள் உதடுகளுக்கு அருகில் உள்ளது என்ற நம்பிக்கையை உணருங்கள். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியையும் ஆசீர்வதிக்கிறேன். அன்பானவர் உங்களை அன்பு செய்கிறார். என் பிரசன்னத்தை நினைவில் கொள்ளுங்கள். நான் உங்கள் நெற்றியில் என் அன்பின் பெருமூச்சை இடுகிறேன். ஒன்றாயிருங்கள். பிற்பாடு மனிதர்கள் குறைவுபட்டு விட்டார்கள்,
அவர்கள் தரம் தாழ்ந்து விட்டார்கள். அவர்கள் மட்டும் தங்கள் மூடத்தனத்தை விட்டு விடுவார்கள் என்றால் மகளே செவி. ஆயினும் உங்கள் தரம் தாழ்ந்த நிலையிலும் கூட நான் உங்களை அன்பு செய்கிறேன். உங்கள் நலிவடைந்த நிலை பற்றி நான் அழுகிறேன். இயேசு சொல்வதை எழுதுவதில் நான் அவரோடு இருந்து கொண்டிருந்தேன். அவர் நான் எழுத வேண்டியதை சொல்லி முடித்தபோது நான் அவரை வாழ்த்தாமல் அல்லது அவரை போற்றி துதிக்காமல் மற்ற வேலைகளை செய்ய அவசரமாக சென்று விட்டேன். என் தீய குணத்தில் நான் அவரது தெய்வீகத்தை மறந்து அவர் ஏதோ செய்திகளை நான் எழுத செய்கிற ஒரு சாதாரண மனிதன்தான் என்பது போல அவரை நடத்தினேன். இது பற்றி நான் மிகவும் வெட்கமடைந்தேன். ஆகவே நான் அவரிடம் திரும்பவும் பறந்தோடி வந்து என்னை மன்னிக்கும்படி அவரிடம் கேட்டேன். அவர் இதையெல்லாம் என்னிடம் சொன்னபோது அவர் ஆச்சரியப்படாத ஒருவரை போல அமைதியாக ஆனால் துயரமாக இருந்தார். மே 14, 1990. ஆண்டவர் உண்மை பெருமானவரே, என் ஜெபத்தை கேட்டருளும். முழு இரக்கமுள்ளவரான ஆண்டவரே கேளும். என் ஜெபங்கள் உண்மையில் நலிவுற்றவையாக உள்ளன. நான் ஏழை, தேவையில் உள்ளவள். ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். இந்த பாலைவனத்திலிருந்து நான் உம் உதவியை கேட்கிறேன். எங்கள் தேவைகளை நீர் அறிவீர். இறப்போரின் மன்றாட்டுகளை நீர் நிச்சயமாக கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்மிடமிருந்து வரும் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தால் அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். எகிப்திலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்தவர் நானே. நீ எனக்காக உன் வாயை திறப்பது மட்டும் போதும். நான் அதை நிரப்புவேன். உன் சகோதரர்கள் அனைவருக்கும் நான் இதே காரியத்தை செய்வேன். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.